Hello my dear children, next we are going to see angles. Angles அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம 4.1லயே பார்த்தோம் ரே அப்படினு. ரே அப்படினா என்ன? ரே அப்படினா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. சோ எண்டிங் பாயிண்ட் இருக்காது அப்படின்றதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? ஆரோ மார்க் போட்டு மெஷர் பண்ணுவோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட் இருக்காது. எண்டிங் பாயிண்ட் இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? போய்கிட்டே இருக்கும், ஒரு சைடு போயிட்டே இருக்கும், ஒரு சைடு ஸ்டாப் ஆகிருக்கும், அனதர் சைடு போயிட்டே இருக்குன்றத மெஷர் பண்ணுறது தான் என்ன ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரே இருக்கு இல்லையா, ஒரு ரெண்டு ரே ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்க இங்கே இது ஒரு ரே, இது ஒரு ரே இல்லையா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ரே ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு ரே ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ரெண்டு ரேக்கு நடுவில் இருக்கு இல்லையா ஸ்பேஸு, இந்த ஸ்பேஸில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆங்கிள் அப்படின்னா என்ன? ரெண்டு ரே ஜாயிண்ட் ஆகி அந்த ஜாயிண்ட் ஆன அந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஆங்கிள்னு சொல்லுவோம். லுக் அட் ஹியர், இப்போ பாருங்க திஸ் இஸ் ஒன் ரே, இது ஒரு ரே, அதே மாதிரி இது ஒரு ரே. ஸோ இந்த ரெண்டு ரேவும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. எங்கே ஜாயிண்ட் ஆயிருக்கு? இந்த இடத்துக்கிட்ட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரேக்கும் நடுவில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன ஆங்கிள். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ இந்த ரே இருக்கு இல்லையா, இந்த ரேவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்ம், ஸோ இது ஒரு ஆர்ம், இது ஒரு ஆர்ம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ரே, அதாவது ரெண்டு ரே இருக்கு இல்லையா, அந்த ரேவை இப்போ ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்போது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம், இது ஒரு ஆர்ம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆர்ம் ஜாயிண்ட் ஆகிற இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டெக்ஸ். ஸோ வெர்டெக்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெர்டெக்ஸ் அப்படின்னா கார்னர், கார்னர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், ஸோ இதுதான் கார்னர் இல்லையா, ஸோ கார்னர். ஸோ இப்போ இந்த கார்னரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஆங்கிளுக்கும் வந்து நம்ம நேம் கொடுக்கலாம். ஸோ நேம் இருக்கும், சப்போஸ் நேம் இல்லைன்னா நம்மளே நேமும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் PQR. ஸோ இப்போ இந்த ஆங்கிளுக்கு என்ன நேம் இருக்குது? PQRன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆங்கிளோட நேமை நீங்கள் எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா இது ஆங்கிள் இல்லையா, ஸோ ஆங்கிளுக்காக இப்படி பிக்சர் நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக எல் போடணும். திஸ் இஸ் கால்ட் ஆங்கிள். ஆங்கிள், இந்த ஆங்கிளோட நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன நேம் கொடுத்துருக்கோம்? PQRன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அப்போ PQR அப்படின்னு தான் கொடுக்கணும். இதில் ஒன் மோர் ரூல் என்ன அப்படின்னா இங்கே வேர்டெக்ஸ்னால் என்னன்னு சொன்னோம்? கார்னர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஸோ வேர்டெக்ஸில் என்ன அல்ஃபபெட் இருக்கோ அது சென்டரில் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வேர்டெக்ஸ் என்ன? Q, அப்போ Q வந்து சென்டரில் வரணும். மற்றபடி இந்த PR வந்து இப்போ எந்த பிளேஸில் வேணாலும் வரலாம். ஸோ ஆங்கிள் PQR இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிக்சர். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் நேமை அனதர் மெத்தட்லையும் எழுதலாம். ஸோ என்ன ஒரு ரூல் இருக்கணும் அப்படின்னா Q வந்து சென்டரில் இருக்கணும். இப்போ RPன்னு நம்ம RPயை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ரூலு, இந்த கார்னர் அந்த வேர்டெக்ஸ் வந்து சென்டரில் வரும், அவ்வளோதான். மற்றபடி இந்த RPயை நம்ம மாற்றி எழுதிக்கலாம், அது தப்பு இல்லை. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஒன்று இருக்கணும், அதாவது எல்ன்றது ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ஆங்கிள் RQP. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 4.5 நேம் த ஆங்கிள்ஸ். ஸோ எக்ஸசைஸ் 4.5ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிக்சர்ஸ் இருக்குது. இந்த பிக்சர்ஸில் உள்ள ஆங்கிளோட நேமை தான் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆங்கிளோட நேம் ரைட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரூல் தான் என்ன இருக்குது என்னென்னா வேர்டெக்ஸ் வந்து சென்டரில் வரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் PQRன்னு இருக்கு இல்லையா, இதில் எது வேர்டெக்ஸ்? ஸோ எது கார்னர், எது வந்து இந்த ரெண்டு ஆர்ம் ஜாயிண்ட் ஆகிற பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வேர்டெக்ஸ். ஸோ இப்போ இந்த வேர்டெக்ஸ் வந்து நடுவில் வரும், அது மட்டும்தான் ரூல். ஓகேவா? ஸோ ஆங்கிள் நேம் எழுதும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? Q வந்து சென்டரில் இருக்கும். நீங்கள் PQRன்னு எழுதலாம், இல்லை RQPன்னு எழுதலாம், போத் ஆர் சேம். இப்போ நம்ம PQRன்னு ரைட் பண்ணணும், PQR. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஸோ இப்போ இதில் எது வேர்டெக்ஸ்? ரெண்டு ஆர்ம் ஜாயிண்ட் ஆக அந்த கார்னர் தான் என்ன வேர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வேர்டெக்ஸ்ன்றது M. M எங்கே இருக்கணும்? நடுவில் இருக்கணும். அப்போ இந்த நேம் எப்படி சொல்லலாம்? LMNன்னு சொல்லலாம், NMLன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் சிம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆங்கிள் LMN, LMN. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கே வேர்டெக்ஸ்ன்றது this is vertex T,
ஸோ ஏன்னா இதுதான் ரெண்டு ஆர்ம் ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இப்போ டீன்றது வெர்டெக்ஸ், அப்போ டி தான் எங்கே வரணும், சென்டரில் வரணும். ஸோ நேம் ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள், நெக்ஸ்ட் STU, STU. ஸோ இப்படியே எழுதலாம், இல்லை ஆங்கிள் UTS. ஸோ இதில் ரெண்டுமே நீங்கள் எழுதலாம், எது எழுதினாலுமே போத் ஆர் சேம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். இப்போ பாருங்க, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆர்ம், திஸ் இஸ் ஒன் ஆர்ம். இந்த ஆர்ம் ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கு, ஐ. அப்போ ஐ தான் என்ன, வெர்டெக்ஸ். ஸோ ஐ தான் என்ன வரணும், சென்டரில் வரும். ஸோ அப்போ அந்த ஆங்கிளோட நேம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் ரைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் HIS. ஸோ ஒன் மோர் திங், இந்த ஆங்கிளோட நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸில் நீங்கள் ரைட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சப்போஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் எழுதுனா போதும். ஆங்கிள் நேம் அவங்க கொடுக்கல அப்படின்னா நம்மளே வந்து நேம் கொடுக்கலாம். பட் அது வந்து எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் இருக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆங்கிள் போட்டுட்டோம், HIS, HIS. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். இப்போ பாருங்க, இங்கே வெர்டெக்ஸ் எது, ரெண்டு ஆர்ம் ஜாயிண்ட் ஆக அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வெர்டெக்ஸ். இங்கே வெர்டெக்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா E இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிளோட நேம் எழுதும்போது என்ன பண்ணணும், ஆங்கிள் AEF, ஆங்கிள் AEF. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். இங்கே பாருங்க, ஆங்கிளோட நேம் எழுத சொல்லியிருக்காங்க. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நேம் எதுவுமே இல்லை. பட் இங்கே இந்த உள்ளே இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டு ஆர்ம் இருக்குது, அந்த ஆர்மோட டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆங்கிள்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளுக்கு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வெளியில் இங்கே ஆர்முக்கெல்லாம் நேம் கொடுக்கல. ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம நேம் எழுதுறது, நம்மளே வந்து நேம் கொடுக்கலாமா, தேவையில்லை. என்னென்னா இந்த ரெண்டு ஆர்முக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே ஆங்கிள்னு சொன்னேன். ஸோ அந்த ஆங்கிளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ ஆங்கிள் போட்டு எஸ்ன்னு போட்டால் போதும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் எஸ். ஸோ இப்போ எதுவுமே கொடுக்கல, இப்போ எஸ்ன்னு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்மளே வந்து நேம் PQRன்னு ஏதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் கொடுத்து நம்ம ரைட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க வந்து இந்த ஆங்கிளுக்கு எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆங்கிள் அப்படின்ற இந்த சிம்பிளை போட்டுட்டு இந்த எஸ் எங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டரை ரைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்னென்னா ஆங்கிள். ஸோ ஆங்கிள் எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிளை வந்து நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா ஆங்கிள் STU அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆங்கிள்னா என்ன, ஆங்கிள் மீன்ஸ் ரெண்டு ரே இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ரே ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரேக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிளோட நேமை ரைட் பண்ணும்போது நம்ம எப்படி ரைட் பண்ணணும்னா இந்த ஆங்கிள் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆங்கிள் சிம்பிளை போட்டுட்டு இங்கே என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த லெட்டர்ஸை ரைட் பண்ணணும். ஆனால் வெர்டெக்ஸ் வந்து நடுவில் இருக்கும். ஸோ அது மாதிரி அந்த லெட்டர்ஸை நம்ம ரைட் பண்ணணும். ஓகே.